வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கிராபு நண்டு வச்சு தாங்க பண்ண போகிறேன். நண்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய நண்டாக வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணணுங்க. இந்த ஓட்டை எடுத்துகிட்டு காலெல்லாம் தனித்தனியாக புட்டு எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் கிராப் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், இதை மாதிரி காலெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் அது ரொம்ப நம்மளால் கிண்ட முடியாது. அதனால் இதை மாதிரி நண்டு எல்லாத்தையும் உடச்சி பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் முருங்கைக்காய் சூப்பு பண்ண போகிறேங்க. அப்புறம் கிராபு கறி, முட்டை, இது தாங்க லஞ்ச் மெனு. அது முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மிக்ஸி ஜாரில் நான் காமிச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை கொரப்பாக, பச்சை மிளகாய் போட்டு கொரப்பாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு தாளிச்சிட்டு அந்த கொரப்பாக அரைச்சதை சேர்த்துட்டு உப்பு, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேங்க. அதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 பழம் இதை மாதிரி அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளியை நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துட்டு பெப்பரு, கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்க போகிறோங்க. பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல முருங்கைக்காய் வெந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பேனில் நான் கிராப் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் எடுத்துருக்கேன். எண்ணெயில் போட்டு இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நான் நல்லா இதை வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு இப்போது இது நம்ம கடாயிலே பண்ணலாம். இந்த ப்ரெஷர் பேனில் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஒரு விசிலே விட்டு எடுத்துகிட்டா டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த முருங்கைக்காய் வெந்துருச்சு. நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன் நான். அதை சூப் கன்சிஸ்டன்சிக்கு பெப்பர் தூளும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நான் கலக்கி விட்டு இதை மாதிரி இறக்கிட்டாக்கா நம்மளோட சிம்பிளான முருங்கைக்காய் சூப்பு ரெடி ஆகிடுங்க. அடுத்து இந்த கிராப் கறிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி, பூண்டு, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்புங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மசாலா கூடயே கிராப் சேர்த்துட்டேன். நண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வச்சுருக்கேங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி வைக்கிறதுனால நல்லா கிளறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக போட்டாக்கா கிளற முடியாது. அதனால தான் நான் இதை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் விழுதை இப்போ இது கூட சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு விசில் போட்டு எடுத்துட்டாலே போதுங்க. நண்டு வெந்துடும். பாருங்கள், நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் மூடி போட்டு விசில் விட போகிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டாக்கா நம்மளோட கிராபு கறி ரெடி ஆகிடுங்க. மார்னிங் டிஃபன் தோசைங்க. தோசைக்கு தொட்டுக்க இதே இருந்தாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காயெலாம் நல்லா வெந்து சேர்ந்துருக்கு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம பெப்பரோட வாசனையோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு நம்மளோட கிராப் கறி மசாலா. வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், நம்மளோட நண்டு கிரேவிங்க. நல்லா கிளறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள், உடச்சி போட்டதுனால. அப்புறமா நம்மளோட முருங்கைக்காய் சூப்பு, அப்புறமா அவித்த முட்டைங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. லஞ்சுக்கு கிராப் வேண்டான்ட்டாங்க. அதனால் முருங்கைக்காய் சூப்பும் எக்கு மட்டும் வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.